அன்பின் பரதகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்ததை உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்பா, நாங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Proverbs 4th chapter 24th verse. Keep your mouth free of perversity. Keep corrupt talk far from your lips. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க பாதத்தண்டை சமர்ப்பிக்கிறோம். எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வாயின் தாறுமாறுகளை எங்களை விட்டு அகற்றி நீக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். உதடுகளின் மாறுபாட்டு அதை எங்களை விட்டு தூரப்படுத்த கிருபை செய்யுங்க அப்பா. ஓ ஜீசஸ், keep our mouth free of perverse words. Let not any corrupt talk come from our lips, Jesus. உம்மை பிரதிபலிக்கிற பாத்திரவான்கள் உம்மை சார்ந்திருக்க வேண்டும் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள் ஜெபத்தினாலும் உறுதியாக இருக்க வேண்டும் இயேசுவே. பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகள், துன்பப்படுத்துகிற காரியங்கள், அவதூறான பேச்சு, புறம் கூறுதல், பிறரை இழிவாக பேசுதல், இது எல்லாமே தகப்பனே எங்களை விட்டு நீக்கி போடுமாறு ஜெபிக்கிறோம். உம்மை பிரதிபலிக்கிற பாத்திரவான்களாக இருக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. இதை கேட்கிற யார்கிட்டயாவது இது இருக்குமானால் இயேசுவே, அவங்கள உணர்த்தத்துல தாங்க அப்பா. அவங்க இருதயத்தை தொடுங்க. இனி எந்த அசுத்தமான வார்த்தைகளும் அவங்க வாயிலிருந்து வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனத்தினால் நிரப்புங்க அவங்கள. இல்ல பிரதர், இது எனக்கு அப்படியே வந்துருது, என்னை சுத்தி இருக்கிற மக்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவை அவங்கள பலப்படுத்துங்க. ஆம் இயேசுவே, உங்ககிட்ட இருக்கிற எல்லாம் அசுத்தமான வார்த்தைகளை நீங்க நீக்கி போடுமான்னு ஜெபிக்கிறோம். இனி நாங்க யாரையும் காயப்படுத்தக்கூடாது, தவறாக பேசக்கூடாது அப்படின்ற ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக வாழ எங்களை தகுதிப்படுத்த எங்களை ஆளுகை செய்யுங்க. இப்ப நாங்க யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனா ஒவ்வொருத்தர் இருதயத்தை நீங்க தொடுவீராக. அவங்கள உருவாக்குங்க அப்பா. உண்மை பிரதிபலிக்கிற பாத்திரவான்களாக, இயேசுவின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றி அமைத்து தாங்க. பிறர் மத்தியில நாங்க இருக்கிறோம் தகப்பனே. உம்மை அறியாத மக்கள் முன்னால நாங்க சாட்சிகளாக நிக்கணும். யாரும் எங்களை தவறா சொல்லக்கூடாது. ஓ, இவங்களா, அவங்க வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் எப்பொழுதும் வரும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்பா. இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை, இயேசுவை வெளிரங்கமான சாட்சிகளாக நாங்க நிக்க வேண்டும் தகப்பனே. இந்த கொடிய உலகத்துல, இந்த அசுத்தமான உலகத்துல அப்பா, நீங்க தான்ப்பா எங்களை ஆளுகை செய்வீராக. எங்க நாவை பாதுகாத்து வழி நடத்துங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் இனி எங்க வாயிலிருந்தோ எங்க நாவுல இருந்தோ வராதபடி உங்க கரம் எங்களை ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். பிறரை ஆசீர்வதிக்கிற பாத்திரவான்களாக, அப்படிப்பட்ட வாய்களாக, நாவுகளாக எங்களை உருவாக்கி திரும்ப ஜெபிக்கிறோம். பக்தி விருத்தியிலும் பிறர் வாழ்க்கைய கட்டி எழுப்புகிற பாத்திரவான்களாக எங்களை மாற்றி தாங்க. இது நீங்க மட்டும்தான் இயேசுவை செய்ய முடியும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தெய்வ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.